கவிஞர் கண்ணதாசனுக்கு பேரன் உறவு முறையிலான ஒரு குழந்தை இறந்து விடுகிறது. அந்த குழந்தை இறந்த துக்கம் தாழாமல் கவிஞர் எழுதிய கவிதை. முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறுகீரை, தத்துங்கிளி, தேவதாரு உதிர்த்த இலை, கொத்து மலர் ஒன்றாய் கூடிச் சமைத்த முகம், 10 மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான். மைகளையா கண்மீது மணிபதித்த சிப்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான். பூமியை விட்டு போவதுதான் சுகமென்றோ சாமி கொடுத்த மகன் தனை மறந்து தூங்குகிறான். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை. 7 நாள் ஆகும் முன்பே இளங்கன்று தூங்கிவிட்டான். அறம்பாடி விட்டேனோ அறியேன், சிறுகுருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன். பிள்ளை பருவத்தே பிணமாகி கிடப்பது எங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையில் நிகழ்ந்ததில்லை. தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தாற்போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான். 100 வயதானவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க பால்வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ யான் அறியேன். மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானிலே பறந்தோடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனான், பெரியவர்கள் வாடுகிறோம், மிஞ்சுவது யாதோ விளைவதுதான் எவ்விதியோ. சஞ்சலமே அந்த தனிக்கருணை கண்ணண்டம் நாமும் பரப்பவர்தான் நாளையோ மறுதினமோ.